பேட்டி எடுப்பவர் சி. செல்வராஜன், கிராம நிர்வாக அலுவலர், ஓய்வு, தஞ்சாவூர். பேட்டி கொடுப்பவர் திரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிங்காரவேல், தலைமை ஆசிரியர், ஓய்வு. நல்லாசிரியர் விருது வாங்கியவர், வள்ளல் தன்மை உடையவர், மனதினால் வள்ளல் தன்மை கொண்டவர். அவருடைய சிறப்பான பேட்டியை ஓய்வூதியர்கள் நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று இந்த பேட்டியை எடுக்கிறேன். வணக்கம். நீங்கள் பிறந்த ஊர் எந்த ஊர்? வணக்கம். நான் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் ஆலத்தம்பாடி என்ற கிராமத்தில் நான் பிறந்தேன். உங்கள் பிறந்த தேதியை சொல்லுங்கள். நான் 27/7/1948 நான் பிறந்தேன். உங்களுக்கு பாட்டனார் சொத்து, தந்தையார் சொத்து எதுவும் இருந்ததா? எங்களுடைய தந்தையார் விவசாயி. கிட்டத்தட்ட 2 வேலை நிலம், ஒரு மாடி வீடு, கொள்ளை மற்றும் எல்லா வசதிகளும் இருந்தன. உங்களுடைய தந்தையார் படிப்பில் நீங்கள் வளர்ந்தீர்களா? வேறு யாராவது உங்களை படிக்க வைத்தார்களா? எங்கள் தந்தை எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவர். ஆனால் என்னுடைய மூத்த சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இராணுவத்தில் பணிபுரிந்தார். அவர்தான் என்னை கடைசி வரை படிக்க வைத்தார். நீங்கள் படிக்கும் பொழுது மிகவும் ஆர்வமுடன் படித்தீர்களா, இல்லை சுமாராக படித்தீர்களா? நாம் ஆர்வம் இருந்தாலும் கூட நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் கல்லூரியில். பரவாயில்லை. நீங்கள் இந்த பணிதான் அரசியல் வாங்க வேண்டும் என்று நோக்கத்துடன் படிப்பா, இல்லை பணி தவறி நீங்கள் சேர்ந்தீர்களா? இல்லை, கட்டாயம் இல்லை. நான் ஆரம்பத்திலிருந்தே என்னுடைய 6ஆம் வகுப்பிலிருந்து என்னுடைய ஆசிரியர்கள் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் திகழ்ந்ததால் நானும் அவர்களைப் போல ஆசிரியராக வர வேண்டும் என்று சிறு வயதிலே எண்ணம் கொண்டேன். அதன் அடிப்படையில் ஆசிரியராக வர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நான் ஆசிரியர் பணியை சேர்ந்தேன். ஆசிரியர் பணியில் நீங்கள் உங்கள் வகுப்பில் படித்தவர்கள் யாராவது மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறார்களா? அவர்கள் குறிப்பிட்டால் போதும். நான் சொல்கிறேன். நான் என்னிடம் படித்த மாணவர் என்ஜினியர் பொறியியல் படித்து அப்துல் கலாம் அவருடைய குழுவில் பணியாற்றிய ராஜசேகரன் என்பவர் மிகவும் திறமையான மாணவர். அவரை நான் சமீபத்தில் குறிப்பிடுவது மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் வணிகத்துறையில் மயிலாடுதுறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஏஆர்சி கடையினுடைய திரு முத்துக்குமார், திரு மோகன் போன்றவர்கள் வணிகத்தில் தமிழ்நாடு பூராவும் பெயர் பெற்ற விளங்குகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்துறையில், அதாவது வள்ளலார் அறக்கட்டளையை ஆரம்பித்து தினந்தோறும் பூஜை செய்து ஏழைகளுக்கு உணவளிக்கிற தம்பி சைக்கிள் கம்பெனி உரிமையாளர் என்னுடைய சிறந்த மாணவர். அவர் ஆன்மீக பணி செய்கிறார். அது மட்டுமல்ல, அரசியலிலும் என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள். செம்பனார் கோயில் ஒன்றியத்தினுடைய திமுக செயலாளர் ஞானவேலன் அவர்கள் என்னிடம் படித்த மாணவர் என்பது மிகவும் பெருமை உடையது. நீங்கள் உங்களுடைய மனது அதாவது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அதில் நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு செய்ய நினைக்கிறீர்களா, இல்லை தனிப்பட்ட மனிதருக்கும் செய்து உள்ளீர்களா? தனிப்பட்ட மனிதருக்கு நான் இப்போ சாதாரணமாக இப்போ சுற்றுவட்டாரத்தில் உள்ள எல்லா கோயில்களையும் கும்பாபிஷேகத்துக்கும் 5000 ரூபாய் கொடுத்து வருகிறேன். அது மாதிரி அந்த இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இளைஞர் இல்லங்கள் சென்று அவர்களுக்கு உணவளிக்கிறேன். அவர்களுக்கு கிட்டத்தட்ட மாதம் 10,000 ரூபாய் அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து வருகிறேன். இதுபோல் என்னுடைய ஊதியத்தில் பாதி பங்கு இலவசம் என்று சொல்லக்கூடாது, அன்புடன் மனம் அவர்களுக்கு உதவி புரிந்து வருகிறேன். தனிப்பட்ட நபர் என்பது உங்களுடன் பழகுபவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? என்னுடன் யாரும் கஷ்டப்பட்டு கேட்டால் என்னால் முடிந்த உதவி செய்வேன். மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருந்தால் கூறுங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி, நாங்கள் அங்கே
முதுகலை பட்டதாரி சேர்ந்த பொழுது மிகவும் குறைந்த விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருந்தது. 10ஆம் வகுப்பு சரி, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு சரி. நான் பொறுப்பு தலைமை ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் பதவியேற்ற பின்பு அந்த பள்ளி மாணவர்களை, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை அணுகி இந்த மாணவர்களுடைய விழுக்காடு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நகரத்தில், ஏன் இன்னும் சொல்ல போனால் இந்த மாவட்டத்திலேயே அந்த இரவு நேர வகுப்பு நடத்தி அனைத்து ஆசிரியர்களும் வந்து சூப்பர்வைஸ் செய்தார்கள். அது மட்டுமல்ல, மாணவர்களுடைய பசியை போக்கினால்தான் படிப்பு முடியும். எனவே அந்த நிலையில் இரவு நேரம் அவர்களுக்கு உணவு வழங்கி அவர்களை படிக்க செய்து இரவு 8:30 மணி 9 மணி வரை ஆசிரியர்கள் இருந்து கண்காணித்து அவருடைய ஐயத்தை போக்கினார்கள். அதன் விளைவாக அந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 82 விழுக்காடும் 11ஆம் வகுப்பில் 71 விழுக்காடும் பெற்றது மிக முக்கியமான என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்று நான் குறிப்பிடுவது என்னவென்றால், உங்கள் உயிருக்கு விபத்தோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ ஆபத்து வந்த பொழுது நீங்கள் பிழைத்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துள்ளதா? என்னது? அதாவது உங்களுக்கு பயணம் செய்யும் போது விபத்தோ அல்லது உடல் ரீதியான பாதிப்போ வந்த பொழுது நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் என்ற நிகழ்வு உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆமாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுண்டா? எனக்கு ஃபைலேரியல் காலில் வந்து வீக்கம் இருந்தது. அப்போ தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் ஆப்ரேஷன் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அங்கே தங்கியிருந்தேன். அந்த சமயத்தில் அந்த மருத்துவர் மிகவும் பண்பானவர், உயர்ந்தவர். அவர் மருத்துவர் என்று சொல்லக்கூடாது, என்னுடைய உயிர் நண்பர். மிகச்சிறந்த முறையில் என்னைக்கு வந்து ஆப்ரேஷன் செய்து என்னுடைய சகோதரர் கூட பாதித்து என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். அது என்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாத ஒன்று. கடைசியாக நான் உங்களை ஒன்று கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஆசிரியர் பணி என்பது ஒரு மனிதர்களை செதுக்குகின்ற பணி. ஆமாம். உருவகப்படுத்துகின்ற பணி. ஆமாம். அவர்களை திறமையாக்குகின்ற பணி. ஆமாம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அமைக்கின்ற பணி. ஆமாம். அந்த பணியை பார்த்துள்ளீர்கள். இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் கடைசியாக உங்கள் விளக்கம் என்ன சொல்கிறீர்கள்? நான் அந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்தி படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் நான் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய வீட்டிலேயே ஒரு அறக்கட்டளை, சக்தி கல்வி அறக்கட்டளை என்று ஆரம்பித்து 39 மாணவர்களை என்னுடைய வீட்டில் தங்க வைத்து உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து காலை மாலை உணவு கொடுத்து அவர்களை அங்கேயே தங்கி படிக்க வைத்தேன். இது மிகவும் முக்கியமானது. அதில் பல பேர் இன்று என்ஜினியர்களாக ஆகிட்டார்கள். பல பேர் திருமணமாக இருந்தாலும் அப்பொழுது என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய மனைவியுடைய பிறந்த நாள் அவர்களுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்லும் பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. இன்னும் மேற்கொண்டும் சமுதாய பணிகள் எதுவும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். நான் அதற்கு அடிப்படையாக இங்கு ஒரு முதியோர் இல்லம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதற்கான அடித்தளமிட்டு ஒரு 5 கிரவுண்ட் நிலம் வாங்கி போர் போட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்து விட்டேன். ஆனால் அந்த கொரோனா சமயத்தில் அந்த பணி நின்று விட்டது. அதற்கு உரிய ஆணை வழங்கப்படவில்லை. அதனால் அந்த பணி தேக்கமடைந்திருக்கிறது. முடிந்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக செய்வேன் என்ற உறுதி கொள்கிறேன். நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்ததற்கு என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நீங்கள் வந்து இந்த ஓய்வூதிய சங்கத்தில் நீங்கள் இந்த ஓய்வூதிய சங்கத்திற்கு கஷ்டமான நிலை வரும்போதெல்லாம் பொருளுதவி செய்கிறீர்கள். மிகுந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நன்றிக்காக செய்வதில்லை. என்னுடைய உளப்பூர்வமாக நீங்கள் வந்து என்னுடைய அலமாரியில் பார்த்தால் எங்களுடைய பதக்கங்களையும் ஷீல்டுகளையும் பார்த்தால் அவை எனக்கு கொடுத்தால் நீங்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. என்னுடைய மைத்திரு திரு வேணுகோபால் அவர்களுக்கு மையம் வந்திருக்கிறார். அவர்களையும் ஒரு நிமிடம் பேட்டி எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வாங்க, இப்படி உட்காருங்க.